கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, கேட்டால் எல்லாம் கிடைக்கும். கேட்டால் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். மனுஷனிடத்தில் கேட்டால் கிடைக்குமா? இல்லை. உலகத்தில் கேட்டால் கிடைக்குமா? இல்லை. தேவனிடத்தில் கேட்டால் எல்லாம் கர்த்தர் கொடுப்பான். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 14:14, என் நாமத்தினால் நீங்கள் கேளுங்கள், கேட்கிறவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பான். ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள். யார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்த்து இப்படி தான் நினைக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் மகன் மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பியா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பியா? நீ பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு சின்ன தீர்மானம். நான் மனுஷன்கிட்ட கேட்க மாட்டேன், என் தேவன்கிட்ட கேட்பேன். சொல்லி பாருங்கள், நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இது வரைக்கும் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24 நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு கர்த்தரிடத்தில் நம்ம கேட்டால், கேட்குற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பா. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஒரு சின்ன உதாரணமாக சொன்னார். 1000 ரூபா நோட்டு வந்த புதுசு. இப்போ மேடையிலேருந்து இந்த பிரசங்கியார் கேட்குறார், இந்த 1000 ரூபா யாருக்கு வேணும்? அப்போ எல்லா மக்கள் நினச்சாங்களாம், புதுசு அப்போ தான் 1000 ரூபா தாளே வந்திருக்குது, இதை எப்படி இவர் கொடுப்பார்? ஊழியக்காரங்க எல்லாத்துட்டையும் காணிக்க தான் வாங்குவாங்க, ஊழியக்காரங்க எப்படி கொடுப்பாங்க? யாருமே கையை வைத்தலை. ஒரு சின்ன பையன், அங்கிள் எனக்கு வேணும் அங்கிள் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த ஊழியக்காரர், நீ மேடைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி மேடையில் வந்த உடனே அவன் கையில் அந்த 1000 ரூபா தாளை அப்படி கொடுத்துருக்காரு. அன்னைக்கு 1000 ரூபான்னா அவ்வளவு வேல்யூ. கூட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு சத்தம். இது தெரிஞ்சிச்சுன்னா நான் கேட்டிருப்பேனே. ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 7:7 கேளு. நீங்கள் கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஒன்று கேட்டால் கர்த்தர் 4 கொடுப்பாருங்க. சாலமோன் ஞானத்தை கேட்டான். ஞானத்தை மட்டுமா? உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, கனத்தையும் கொடுத்தார். கேட்டது 1, ஆனால் கொடுத்தது 4. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவங்கிட்ட கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா. ஒரு சின்ன தீர்மானம், என்றைக்குமே மனுஷன்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன், என்ன கேட்டாலும் என் ஆண்டவர்கிட்ட கேட்பேன்னு சொல்லி பாருங்கள். கேட்குற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை என் தேவன் கொடுக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நீங்கள் கேட்கிற காரியம் கிடைக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.